இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வசனம் யோவான் 16:33. உலகத்தை கர்த்தர் எப்படி ஜெயித்தாரோ அப்படி நாமும் ஜெயிப்போம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சாந்தமும் அமைதியும் நம்பிக்கையும் நமக்கு இருந்தால் நாம் ஜெயிப்போம். இந்த உலகத்தை ஜெயிப்போம். இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவங்கள், கஷ்ட நஷ்டங்கள் மட்டுமல்ல, இந்த மாம்சத்தையும் ஜெயிப்போம். 2 அர்த்தம் கொண்டிருக்கிறது இந்த வசனம். ஒன்று, இந்த உலகத்தின் உபத்திரவங்களை ஜெயிப்போம். இரண்டாவது, அவர் போலவே இரண்டாவது இந்த மாம்சத்தை ஜெயிப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் ஜெயிப்போம். பாஸ்டர் பிரவீன் எப்படி இறந்து விட்டார், அவரை கொன்று விட்டார்கள் ஆந்திராவிலே. அவருடைய மனைவி அந்த கொன்றவர்களை மன்னித்தார். அது எப்படி முடியும் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர்கள் ஸ்டான்லி ஓட மனைவி ஒரிசாவில் எப்படி சொன்னார்களோ, அவருடைய கணவரை கொன்றவர்களை மன்னிப்பேன், அதே போல இவர்கள் நிரூபித்தார்கள். கர்த்தர் இருந்தால் மட்டும் அது சாத்தியம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பிரவீனுடைய மனைவி, என் கணவர் சாந்தமும் அமைதியும் நிறைந்தவர், மற்றவர்களை மன்னிக்கிறவர், தாழ்ந்து போகிறவர், அப்படிப்பட்டவர். அதனால் நானும் அவரை கொன்றவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அவருடைய கடைசி ஊர்வலம் முகநூலில் பார்த்து நீங்கள் அவருடைய கடைசி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. முகநூலில் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி அந்த மாதிரி எப்படி வாழ முடியும்? கர்த்தர் இருந்தால் தான் வாழ முடியும். கர்த்தர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை. கர்த்தர் இருந்தால் தான் எல்லா உபத்திரவங்களையும், எல்லா கஷ்ட நஷ்டங்களையும், எல்லா இந்த விலைவாசி ஏறிவிட்டதென்றால் அதையும் நாம் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு நிறைய தேவைகளை சந்திப்பார். அப்பொழுது நாம் எல்லா பொருட்களையும் நம்மால் வாங்கி இந்த உபத்திரவத்திலும் நாம் பிழைக்க முடியும். ஏனென்றால் அவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் கடைசி போன காணொலியிலே நான் என்ன சொன்னேன்? அந்த நம்பிக்கை இருந்தால் நாம் சியோன் மலை போல உறுதியாக நிற்கலாம். இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். இந்த யோவான் 16:33 நீங்கள் வாசியுங்கள், அதை மனப்பாடம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நம்ம இந்த உபத்திரவ உலகத்திலே நாம் ஜெயித்து வாழ முடியும். அவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டி பரலோகத்திற்கு நாம் போக முடியும். அதை அவரே இந்த வார்த்தையில் சொல்லுகிறார். அவர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அவர் இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியாது இந்த உலகத்தை. அப்படியே அவரை ஏற்றுக்கொண்டு மனத்திடத்தோடு வாழ்வோம். ஆமேன் என்று சொல்லுங்கள். என்னுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் லைவில் வர முடியும். நன்றி.